வித்தியாசத்தில் தன்னுடைய பின்னடைவை தற்பொழுது தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் சந்தித்திருக்கின்றார். திருச்சி மேற்கு தொகுதியிலே திருச்சியினுடைய திமுகவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு கடந்த 2001 பிறகு அவர் மற்றொரு தொகுதி தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி அதிமுகவினுடைய முகமாக இருந்து இப்பொழுது திமுகவினுடைய முகமாக அங்கே தஞ்சை மாவட்டத்தில் வலம் வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கின்றார். ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்திலே அதிக அளவு பண வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட தொகுதியாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தொகுதியிலே தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. சிவகாசி தொகுதியிலே முதல் சுற்றிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கின்றார். வழக்கமாக தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் இருந்து மாறி சென்று சிவகாசி தொகுதியிலே ராஜபாளையத்திற்கு பதிலாக சிவகாசியிலே களம் இறங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலை பெற்று வருகின்றார். அதிமுகவும் தாவேகாவும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி முன்னிலையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். திமுகவுடைய முன்னிலை நிலவரங்கள் தற்பொழுது குறைய தொடங்கி இருக்கின்றது. திமுகவிற்கு ஒரு பெருத்த பின்னடைவாக அந்த கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள், முக்கிய முகமாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவினுடைய பல தொகுதிகளில் நாம் திரையில் பார்க்கின்றோம். அமைச்சர் தாமு அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அவரை பின்னங்க செய்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர். தாவேகா வாக்கு யாருக்கு பாதகம், தாவேகா வாக்கு எங்கிருந்து போக போகின்றது, தாவேகாவால் சேதாரம் யாருக்கு என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதிமுகவினுடைய வாக்குகளை மொத்தமாக அள்ளி செல்ல போகின்றது தாவேகா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் அதற்கு மாறாக இருக்கின்றன. பல்வேறு தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் திமுகவினுடைய முக்கிய முகங்களை எல்லாம் பின்னங்க செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதைய நிலவரத்திலே தமிழகத்திலே தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய முதல் கட்சியாக இருப்பது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது இடத்திலே அதிமுக இருக்கின்றது, மூன்றாவது இடத்திலே திமுக இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் முதல் பெரும் கட்சியாக இதுவரை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு தொகுதிகளிலே 4வது கட்ட வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான முடிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை தாவேகா தமிழக வெற்றி கழகம் சென்னையில் மட்டுமல்ல, கடைக்கோடி மாவட்டமான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலும் கூட திமுகவினுடைய வேட்பாளரை பின்தங்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் காரணமாக இருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு புதுமுக வேட்பாளர் பின்தங்க செய்திருக்கின்றார். போடிநாயக்கனூர் தொகுதியிலும் பின்தங்கி இருக்கின்றது திமுக. திமுகவினுடைய முன்னிலை தற்பொழுது குறைய தொடங்கி இருக்கின்றது. 44 திமுகவினுடைய முன்னிலை குறைய தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் கடும் போட்டி. மற்றும் ஒன்று, அதே தாவேகா அதே திமுகவை நட்சத்திரத்தை பின்னங்க செய்திருக்கின்றது தாவேகா. ஆவடியிலே 2வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் நாசரை பின்னங்க செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். திமுகவினுடைய முன்னிலை நிலவரங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதாவது சற்று முன்பாக திமுகவினுடைய முன்னிலையாக இருந்த நபர்களில் ஒருவர், திமுகவில் முன்னிலை பெற்றவர் அமைச்சர் ஆவடி நாசர், மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சரை பின்னங்க செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுகவின் முன்னிலை 44 குறைந்துள்ளது. தருமபுரியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார். ஒரு பக்கம் தருமபுரி தொகுதியிலே மருத்துவர் ராமதாசுவினுடைய வேட்பாளர் போட்டியில் இருக்கின்றார். அவரால் அந்த தொகுதியிலே தருமபுரியிலே சௌமியா அன்புமணிக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. என்றாலும் தருமபுரி தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பாமகவினுடைய சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18 7 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக தருமபுரி தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இழந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேவை, அல்லது 6% கூடுதலான வாக்குகளோடு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தேவை என்ற நிலையில்தான் சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே, குறிப்பாக அரூர் தொகுதியில் ஏற்பட்ட பின்னடைவால் தன்னுடைய வெற்றியை இழந்திருந்தார். ஆனால் இந்த முறை தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் களம் இறங்கி முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் மருத்துவர் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் மருத்துவர் ராமதாஸ் என்று எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றான தருமபுரி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
பல தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று என்று 4வது சுற்றை வாக்குகள் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தருமபுரி தொகுதியிலே முதல் சுற்றில் முன்னிலை பெற்றிருக்கின்றார் சௌமியா அன்புமணி. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இப்பொழுதைய சூழலில் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். திரையில் நாம் பார்க்கக்கூடியது திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சி 80க்கும் கூடுதலான இடங்களை இதுவரை முன்னிலையில் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அதாவது முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். 80க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது தாவேகா. பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்த ஜி.கே. மணியினுடைய மகன் காங்கிரசினுடைய வேட்பாளராக தமிழ் குமரன் போட்டியிட்டிருந்தார். அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் பாமக களம் கண்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலே முதல் சுற்றிலே முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி அரசியலில் மிக முக்கியமான முகமாக இருந்தவர்களில் ஒருவர், அவர் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். பாப்பிரெட்டிப்பட்டியிலே திமுகவினுடைய வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று மதுரை மத்திய தொகுதியில் கூட அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்திலேனும் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்திக்கும் அங்கே தவேகாவினுடைய வேட்பாளருக்கும் இடையே கடும் போட்டி இருக்கின்றது. மதுரையை பொறுத்தவரை போட்டி என்பது அந்த மத்திய தொகுதி, வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் தவேகாவா திமுகவா என்பதாகத்தான் இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றார். அவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது 3000க்கும் கூடுதலாக கிட்டத்தட்ட 4000 நெருங்கி இருக்கின்றது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல தொகுதிகளில் தற்பொழுது விசில் சின்னத்தை திரையினுடைய ஒரு பகுதியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர், சேப்பாக்கம், ஆர்கே நகர், எழும்பூர், துறைமுகம், கொளத்தூர், மயிலாப்பூர் என்ற அந்த பட்டியலிலே துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு மட்டும் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மற்ற தொகுதிகளில் எல்லாம் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகமே முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராயபுரம் தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முன்னிலை தமிழக வெற்றி கழகத்திற்கு. மயிலாப்பூர் தொகுதியிலே தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நட்சத்திர வேட்பாளர், மற்றொரு பக்கம் சிட்டிங் எம்எல்ஏ திமுகவிலே மயிலை அவரும் போட்டிட்டு இருந்தார். இந்த நிலையில் தான் மயிலை வேலுவை காட்டிலும் தமிழிசை சவுந்தரராஜனை காட்டிலும் வெங்கட்ராமன் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக தவேகா சார்பிலே களம் இறங்கியவர் முன்னிலை பெற்றிருக்கின்றார். என்ன நடக்கின்றது சென்னைக்குள்ளாக என்று பார்ப்பதற்குள் பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் அழுத்த நிறுத்தமாக தங்களுடைய வெற்றியை, அதாவது நெருங்கிய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். தவேகா சார்பிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் ஒரு முன்னிலையை பெற்றிருக்கின்றார்கள். உடுமலைப்பேட்டை தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னிலை பெற்றிருக்கின்றார். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இனிமேல் தான், அதாவது தவேகா வாங்க போகின்ற வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் என்ன தாக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இதுவரை பெரிய சேதாரம் தவேகாவால் மேற்கு மாவட்டங்களுக்குள் அதிமுகவிற்கு ஏற்படவில்லை. அதே நேரம் திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் இந்த சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஜோதியை மையமாக வைத்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதி. எனவே திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய முடிவுகள் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தொகுதியிலே தவேகாவினுடைய வேட்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலை பெற்றிருக்கின்றார். திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக வேட்பாளர் பின்தங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் பல்வேறு தொகுதிகளுடைய நிலவரங்களையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 90 தாண்டி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முன்னிலை நிலவரங்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் அதிமுக 70 நெருங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் திமுக 50 தொட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தவேகா தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நினைவில் கொள்ள வேண்டும், 90க்கும் கூடுதலான இடங்களை பெற்றவர்கள்